வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று அதனுடைய தேர்தல் முடிவுகள்லாம் வந்திருக்கு. புதிய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டுட்ருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற முடிவாக வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தது கிடையாது. முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகள் இல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது இது வரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுக, அதிமுக அந்த கட்சிகள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அவர் பெற்றிருக்காரு. இந்த வெற்றிக்கான காரணம் என்ன? எப்படி இந்த அளவுக்கு அந்த கட்சியில் ஒரு கட்டமைப்பு கிடையாது, ஒரு நிர்வாகிகள் கிடையாது, பூத் கமிட்டி கிடையாது, பிரச்சாரத்துக்கு சரியாக போகலை, வேட்பாளர் யாருன்னே தெரியாது. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை எல்லா வேட்பாளர்களும் பெற்றிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம், அந்த கட்சிகள் அறிவாளிகளை, இளைஞர்களை, படித்தவங்களை சரியாக மதிக்காதது, மக்களிடத்தில் எளிமையாக போய் சேராதது, அதிகாரம்னா தனக்கு மட்டும்தான், அது என்னமோ தன்னுடைய சொத்து மாதிரியும், அது என்னமோ அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு, அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு மக்களை அலட்சியப்படுத்துறது, அறிவாளிகளை அலட்சியப்படுத்துறது, இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட்டு. இதற்கு காரணம் முழுக்க அதிகார வர்க்கம்தான். இவங்க இந்த மக்களை சரியாக கையாளாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்க அனுபவிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள், அரசியல்னால் இப்படி தான் அப்படின்னு உருவாக்கி வச்சுருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி டெபாசிட் இழந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் சென்னையிலாம் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட மிகப்பெரிய கட்சியோட மிகப்பெரிய ஜாம்பவான் டெபாசிட் இழந்து தோற்றுருக்காரு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, இந்த தோத்தவரை நான் சொல்லலை, பல்வேறு அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா இப்படி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே, ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு சொல்லலை, எல்லா கட்சியிலையுமே அவங்களுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களாக இருந்திருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாக இருப்பாங்க, சமூக விரோத செயல்கள் அத்தனையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நபர், நல்ல மதிக்கக்கூடிய நபர், நல்ல படித்தவராக இருப்பார், நல்ல அறிவாளியாக இருப்பார், இளைஞராக இருப்பார். அவர் தேடி போனார்னா, இந்த அதிகார வர்க்கத்தை தேடி போனார்னா, அவர் ஒரு வணக்கம் வச்சா கூட திரும்ப வணக்கம் வைக்க மாட்டாங்க. அவங்கள அலட்சியமாக பார்க்கறது, அலட்சியமாக பேசுறது, அவமரியாதை பண்ணுறது, அவங்கள என்னமோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நடத்துறது, இதெல்லாம் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கான காரணம். நான் தான் அரசியல்னால், நான் தான் இந்த பகுதியில், நான் தான் அப்படின்னு இருந்தவங்களை எல்லாம் இது சமமாக்கி இருக்குது. ஒரு சாதாரணமாக இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பகுதின்னா, இந்த ஊருன்னா, இந்த சட்டமன்றம்னா இவர் சொன்னால் தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க, அதனால் நம்ம அவரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, ஒரு சிந்தனை தொடர்ந்து இந்த அரசியலில் உருவாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. சாதாரண நபர்கள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு, அவர் ஒரு எளிமையான நபராக இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் சாதாரணமாக ஒரு 2 வீலரில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு எளிமையான வீடு, ஒரு ஓட்டு வீட்டில் வசிக்கிறார். அவர் பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கார் இந்த புரட்சியின் மூலமாக. நாளைக்கு அவர் அமைச்சர் ஆகிட்டார்னா, எளிமையான சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலான முடிவுகள் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முடிவு, இந்த வெற்றி ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதான்னு சொன்னோம்னாக்க, இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் தீய விஷயங்கள், அதாவது ஜனநாயகத்தோட எதிர்காலம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க, இதில் சில கெடுதலான விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள்லாம் விஜயோட ரசிகர்கள் தான், ஒரு கட்சியோட தொண்டர்கள் இல்லை. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே என்னன்னா விஜயோட ரசிகராக இருந்தாங்க. அத்தனை பேரும் அவரை ஒரு சினிமா நடிகராக தான் பார்த்துருக்காங்க. சினிமாவில் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நிஜத்தில் இருப்பார், அந்த மாதிரி நாம் செய்யணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இந்த நபர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் இவங்க ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது ரொம்ப கெட்ட பேரை உருவாக்கும்.
சினிமா வேற, நடைமுறை வேற அப்படிங்கிறத இவங்க யோசிச்சு ஆட்சி அதிகாரம் பண்ணாங்கன்னாக்கா இது வந்து மக்களுக்கு நன்மை பயக்கும், அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்கும். ஆனால் சினிமா மாதிரி பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்கன்னாக்க இது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீங்கை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இப்போ விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் எல்லாருக்கும் தெரியும், அதனால் இந்த ஓட்டு வாங்கியிருக்காரு, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. டெல்லியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் என்னென்னா ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் போராடி, அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒரு பெரியவர் வந்து ஊழலுக்கு எதிராக போராடினார். அவருடைய இயக்கத்தில் போய் சேர்ந்து இவர் போராடி அதுலேருந்து வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து இதே மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்தார். கொஞ்ச நாள் ஆட்சி போணுச்சு, திரும்ப அதை கழிச்சு விட்டாங்க, திரும்ப தனிமச்சாரத்தில் வந்தார், திரும்ப ஆட்சி பண்ணார். அதே எந்த ஊழலுக்கு எதிராக போராடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அதே கெஜ்ரிவால் ஊழல்னால் பதவியை இழந்தார். அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இதே மாதிரி ஒரு புரட்சியை பண்ணி ஆட்சியை பிடிச்சார். அவருடைய தந்தையார் வந்து காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவராக இருந்தார், மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தார். அவர் ஆட்சியை பிடிச்சார். அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அவரும் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி தோல்வியை தழுவிட்டார். என்ன காரணம்னா சரியாக நிர்வாகம் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சியின் மூலமாக வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாருமே வந்து முழுமையாக அந்த நிர்வாகத்தை சரி செய்யாததன் விளைவாக அந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டு திரும்ப சாதாரண நபராக அவங்க போயிடுறாங்க. அது போன்ற ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளுடைய வேண்டுதல். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு எளிமையான நபர்கள் அடித்தட்டு மக்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. இது தொடர்ந்து இந்த மக்களுக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த விஜய் வந்து இது வந்து தொடர்ந்து இந்த நிர்வாகத்தை சரியாக பண்ணி இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு இந்த மக்களுக்கு முழுமையான ஜனநாயகத்தை கொடுப்பாரான்னா தெரியலை, அது போக போக தான் தெரியும். இதே விஜய் அவர்கள் மேலே ஏகப்பட்ட ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 2004 கும்பகோணம் ஒரு பள்ளியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்துக்கு இவர் வந்து பார்வையிட்டுட்டு நிதி கொடுக்குறேன், இறந்தவங்களோட குடும்பத்துக்கு நிதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். 10 லட்சமோ ஏதோ சொன்னதாக தகவல். அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சுனாமி ஏற்பட்டுச்சு. அப்போவும் வந்து இந்த மாதிரி நிதி கொடுக்குறேன்னு ஃபண்ட் அறிவித்தாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்கல. இவர் மட்டும் இல்லை, நிறையா நடிகர்கள்லாம் அறிவித்தாங்க, அந்த ஃபண்டு வந்து சேரலை அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரியல, கொடுத்துருந்தா சந்தோஷம். அது மாதிரி இல்லாமல் சினிமாத்தனமாக இல்லாமல் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய நன்மை தீமைகள் கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு ஆட்சி அதிகாரத்தை எல்லா மக்களுக்கும் முழுமையான ஜனநாயகம் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆட்சி இவர் பண்ணினாருன்னா நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி பெற முடியும். எல்லா மக்களுக்கும் ஜனநாயகம் போய் சேரும். செய்வாரா அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது, காலம் போக போக தான் தெரியும். இந்த விஜய் விஜய் ஆட்சி அமைக்கிறார், நீ வெற்றி பெற்றிருக்காரு. இதுலேயே எனக்கு நேரடியாக தெரிந்த நபர்களே நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களும் சாதாரணமாக எளிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான், நல்ல மக்கள் தொண்டு செய்யக்கூடிய நபர்கள் தான். அப்படி இருக்கவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அந்த வகையில் பார்த்திங்கன்னாக்க சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எதிர்காலங்களில் இது சரியாக போய் சேருமா அப்படிங்கிற பயமும் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு அனுபவம் இல்லை, அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு போயிடுவாங்க, ஆட்சி நிர்வாகம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உதாரணத்தை நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டோம்னாக்கா 1991 to 96 ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது இதை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக நிர்வாகம் நடந்துச்சு. 96 தேர்தலில் அவங்க படுதோல்வியை சந்தித்தாங்க. சுத்தமாக வாச விட்டானுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய மனநிலை தான் காரணம். நம்ம சரியாக செஞ்சோம்னா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க. இதே ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னாக்க இந்த விஜய் அரசியல் வரணும்னு நினச்சிருப்பாரான்னே தெரியலை. ஆனால் அந்த 2 ஜாம்பவான்களும் இல்லைங்கிறதுனால இவர் அரசியலுக்கு வந்தார். இன்றைக்கி அவருக்கு மக்கள் வாக்களித்திருக்காங்க, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறார். இந்த மனநிலை மக்களிடத்தில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்க ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் போன்ற தலைவர்கள் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க அரசியல் தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மக்களிடத்தில் உருவாயிருக்கு. அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு கருணாநிதி அவர்களின் மகன் ஸ்டாலின் அவர்களோ, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ,
அந்த இடத்த மக்கள் மனதில் அந்த இடத்த பெறுறதுக்கு தவறிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நிர்வாகத்திறமை இல்லையா, அதை அவங்க வெளிப்படுத்தலையான்னு தெரியலை. இந்த மனநிலை தான் இவ்வளோ பெரிய வரலாற்று வெற்றியை விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம். எது எப்படி இருந்தாலும் இந்த வெற்றியின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எந்த அளவுக்கு ஜனநாயகம் அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதே அளவுக்கு சமுதாயத்தில் தீமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி எல்லா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இளைஞர்களாக இருக்காங்க, பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. சினிமா வேறு நடைமுறை வேறு அப்படிங்கிறது புரியாத நபர்களாக இருக்கிறாங்க. அதற்கு மேலே இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய நபர்கள் சரியாக வழிகாட்டி இவங்கள சொல்கிறத கேட்க வச்சு, அவங்க பெரியவங்க சொல்கிறத இந்த இளைஞர்கள் இந்த நிர்வாகிகள்லாம் கேட்டு சரியாக நிர்வாகம் பண்ணால் மக்களுக்கும் நன்மை நடக்கும், இவங்களுக்கும் நன்மை பயக்கும். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம், சினிமாத்தனமாக தான் இருப்போம்னு சொன்னாங்கன்னு சொன்னாக்க, டெல்லியில் நடந்தது, ஆந்திராவில் நடந்தது, நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். அது சரியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். எது எப்படியோ வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி நடந்திருக்கு. அதுக்கு இந்த வாக்களித்த மக்களுக்கும் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதுபோன்ற புரட்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்போதுதான் அடித்தட்டு மக்கள் வரை ஜனநாயகம் சென்றடையும். ஆட்சி அதிகாரம் என்பது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத இந்த சமுதாயம் உணரும். எனவே தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.